வெல்கம் பேக் டு விஷாலி ஃபுட்ஸ் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈஸியாக கம்பு லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கம்பை யூஸ் பண்ணி ஸ்நாக்ஸ் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிதுன்னா, கம்பில் நார் சத்து அதிகமாகவும் கொழுப்பு சத்து குறைவாகவும் இருக்குது. அதனால் உடல் எடையை குறைக்கணும்னு ட்ரை பண்ணுறவங்க இதை ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு 2 கப் அளவுக்கு கம்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை, 3 ஏலக்காய். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கம்பு லட்டு செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு இந்த கம்பை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறேன். ஆயிலெலாம் போட்டு ரோஸ்ட் பண்ணக்கூடாது, சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா அந்த கம்பு ஸ்மெல் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அது பாப் அவுட் ஆகி வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கம்பு ஆறுற டயத்துக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்க 3 ஏலக்காய், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை எடுத்து வச்சுருக்கேன்ல, அதையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கம்பு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதையும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மோர் தென் 5 டைம்ஸ் பல்ஸ் மூடில் போட்டு எடுத்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு பவுடர் மாதிரி கிடச்சிரும். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பவுடர் மாதிரி வந்துடும். இது ஆக்சுவலாக ஒரு கொரகொரப்பு தன்மை இருக்கும். நம்மளுக்கு லட்டு சாப்பிடும் போது இப்படி கொரகொரன்னு இருந்துச்சுன்னா அது சாப்பிடும் போது நம்ம வாய்க்கு தட்டுப்படும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதை நம்ம ஒரு மாவு சல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த மாவை சலித்து எடுக்கும் போது சில வேஸ்டேஜஸ் வரும். அதை நீங்கள் அப்படியே கீழே போட்டுறாதீங்க. அதை திரும்பி கிரைண்ட் பண்ணி நீங்கள் சலித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபைனாக ஒரு பவுடர் கிடச்சிரும். நான் அப்படி தான் இந்த மாதிரி சலித்து எடுத்தேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா ஃபைனாக ஒரு பவுடர் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதோட நம்ம ஆல்ரெடி பொட்டுக்கல்லையும் ஏலக்காவையும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மாவையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஆல்ரெடி நம்ம 2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா அந்த மாவையும் நாட்டு சர்க்கரையும் கட்டியெல்லாம் இருந்தால் அது எல்லாத்தையும் உடச்சி விட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த லட்டை உருண்டை பிடிக்கிறதுக்கு நெய் பிடிக்கிறவங்க நெய் போட்டு லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் லிக்யூட் ஸ்டேஜில் தேவைப்படுறதுனால நான் இன்றைக்கி சுடுதண்ணி ஊற்றி திரட்டி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு அந்த சூட்டோடையே மாவை அப்படியே கிளறி விடணும். இங்கே பார்த்திங்களா, இதே மாதிரி நல்லா அந்த சூட்டோட இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கணும். பொறுமையாக திரட்டுங்க. இதில் ஆல்ரெடி இன்னொரு டிப் நான் உங்களுக்கு தரேன். ஆல்ரெடி நம்ம இதில் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கனால சுடுதண்ணி ஊற்றினோன்னா அது மெல்ட் ஆக தான் செய்யும். சப்போஸ் தண்ணி கூடிருச்சு அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா பொரிகடலையை திரும்பி கிரைண்ட் பண்ணி அதோட மாவை இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா நாட்டு சர்க்கரை உருக தான் செய்யும் சுடுதண்ணி ஊற்றும் போது. ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலையை திரும்பி நுணுக்கி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா அளவும் கரெக்டாக போட்டனால எனக்கு மாவு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்ச நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஆனால் நான் பொரிகடலையை தான் இதோட ஆட் பண்ணிக்க போகிறேன். சாப்பிடும் போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொரிகளை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இதை நல்லா லட்டு மாதிரி ப்ரெஷர் கொடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இதை அப்படியே உருண்டை பிடிக்கலாம். கையில் எந்த விட ஆயிலும் கீயும் க்ரீஸ் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. இது அப்படியே நல்லா ஒரு ப்ரெஷர் கொடுத்து லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சிட்டா டேஸ்டியான கம்பு லட்டு ரெடி. ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி டயபிட்டிஸ் பேஷண்ட், வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, ஒரு சின்னதாக ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் போது இந்த மாதிரி செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விஷாலி ஃபுட்ஸ் அண்ட் vlogsஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே குட். தேங்க்யூ.